முன்னாள் மத்திய அமைச்சர் இளங்கோவன் அவர்கள் சென்னைக்கு அருகில் செங்குன்றத்தில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். இளங்கோவன் அமைதியாகிவிட்டாரா அல்லது அதிரடியை தொடரப் போகிறாரா என்ற எதிர்பார்ப்போடு தொண்டர்கள் கூட்டத்தில் குவிந்திருந்தனர். இதுவரை ஆளுங்கட்சியை மட்டும் விமர்சித்து வந்த இளங்கோவன் இந்த முறை ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போடும் காங்கிரஸ் நிர்வாகிகளை வெளுத்து வாங்கியது பொதுக்கூட்டத்தின் ஹைலைட்டாக அமைந்தது. அவர் பேசும்போது கூட்டணி என்பதற்காக காங்கிரசார் அடங்கி போக முடியாது, தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும். அந்த வகையில் இன்றைய நிலை மாறி இளைஞர் காங்கிரசாருக்கு விழிப்புணர்வு வந்துள்ளது. படித்த பகுத்தறிவு கொண்ட 12 லட்சம் இளைஞர்கள் ராகுல் தலைமையை ஏற்றுள்ளனர். ஆனால் தமிழக காங்கிரஸில் முக்கிய பொறுப்பில் உள்ளவர் சுயநலத்திற்காக ஆளுங்கட்சியிடம் அடிமையாகிவிட்டார் என வெளிப்படையாக குற்றம் சாட்டினார். ஆளுங்கட்சியை தொடர்ந்து விமர்சிப்பதால் அதிமுகவுக்கு ஆதரவாளராக மாறிவிட்டார் என்ற இமேஜ் தன் மேல் விழுந்துள்ளதையும் உணர்ந்துள்ள இளங்கோவன் அதற்கும் தனது பேச்சில் பதிலடி கொடுத்தார். இப்படி உண்மையை சொன்னார். இளங்கோவன் மோசமானவன், ஜெயலலிதாவிடம் பணம் வாங்கிவிட்டான் என்று சொல்கின்றனர் திமுகவினர். ஜெயலலிதாவையும் நான் விமர்சிக்கிறேன். அப்படி என்றால் உங்களிடம் பணம் வாங்கிவிட்டேனா என இளங்கோவன் கேள்வி எழுப்பிய போது தொண்டர்கள் மத்தியில் விசில் சத்தம் பறந்தது. வழக்கம் போல் ஆளுங்கட்சியை விமர்சிப்பதில் அவரது பேச்சில் ஆவேசம் தெரித்தது. தேர்தலின் போது கூட்டணி தர்மம் என்று காங்கிரஸ்காரன் வேலை செய்து உங்களுக்கு வெற்றி தேடித் தர வேண்டும், ஆனால் நீங்களோ அவனை தோற்கடித்து மகிழ்வீர்கள், இதுதான் கூட்டணி தர்மமா என்ற கேள்வி எழுப்பினார். அடுத்து குடும்ப அரசியல் விவகாரத்தை தொட்ட அவர், சோனியா நினைத்தால் தனக்கும் தன் குடும்பத்தைச் சேர்ந்த மகன், மகள், மாப்பிள்ளை என அனைவருக்கும் தேவையான பதவிகளை எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும். அவர் அப்படி செய்யவில்லை. ஆனால் தமிழகத்தில் உள்ளவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி தனது குடும்பத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் பதவியை பெற்றுக்கொள்கின்றனர். இது மக்களாட்சியா இல்லை மன்னராட்சியா என சரவடியை கொளுத்தி போட்டார். டில்லி தலைமை எச்சரிக்கைக்கு பின்பும் இளங்கோவன் மீண்டும் அதிரடியை கையில் எடுத்துள்ளது ஆளுங்கட்சி வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதோடு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் காங்கிரஸ் தலைவர்களும் அதிர்ந்து போயுள்ளனர். கட்சி தலைமையின் அங்கீகாரம் பெற்று இளங்கோவன் தொடர்ந்து இப்படி பேசுகிறாரா அல்லது கட்சியில் இருந்து வெளியேற்றினால் அதிமுக அல்லது தேமுதிகவிற்கு ஆதரவாளர்களுடன் பயணிக்க திட்டமிடுகிறாரா என்ற குழப்பம் தொடர்கிறது. செங்குன்றத்தை தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இளங்கோவனை பொதுக்கூட்டத்தில் பேச நிர்வாகிகள் அழைக்கத் தொடங்கிவிட்டனர். எது எப்படி இருந்தாலும் கூட்டணியால் எந்த பயனும் பெறாத காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் இளங்கோவனின் அதிரடிக்கு சரவடியாய் கைத்தட்டல் கிடைப்பது மட்டும் தொடர்ந்து வருகிறது. வரும் சட்டசபை பொதுத் தேர்தலில் காங்கிரசிற்கு 109 தொகுதிகளையும் முதல்வர் பதவியையும் தர வேண்டும் என திமுகவிற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் இளங்கோவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தூத்துக்குடி அடுத்த புதுக்கோட்டை, கூட்டாம்புலி உள்ளிட்ட இடங்களில் நேற்று காங்கிரஸ் கொடியை ஏற்றி வைத்த இளங்கோவன் நிருபர்களிடம் கூறியதாவது, தமிழக காங்கிரஸ் தலைவராக தங்கபாலு பொறுப்பேற்றது முதல் மாவட்ட தலைவர்களின் கூட்டம் நடத்தப்படவில்லை. அவரது தலைமையின் கீழ் கட்சி செயலிழந்து விட்டது. எனவே அவரை மாற்ற வேண்டுமென காங்கிரஸ் அகில இந்திய தலைமைக்கு கோரிக்கை விடுத்தேன். இதற்காக என் மீது நடவடிக்கை எடுக்க தங்கபாலுவுக்கு அதிகாரம் கிடையாது. முன்பு அவர் தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்தபோது என்னை மாவட்ட தலைவர் பதவியில் இருந்து நீக்கினார். அதன்பின் அவர் தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அகில இந்திய காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர்
குலாம் நபி ஆசாத் கூட்டணி பற்றித்தான் பேசக்கூடாது என்றார். மாறாக ராஜீவ் மற்றும் ராகுல் குறித்து விமர்சிப்போருக்கு பதில் கூறக்கூடாது என வலியுறுத்தவில்லை. திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவாக உள்ளது. மேலும் வலுப்பெற வேண்டுமென்பதற்காக திமுக ஆட்சியின் சில தவறுகளை சுட்டிக்காட்டுகிறேன். 1980 திமுக கூட்டணியில் காங்கிரசிற்கு 110 தொகுதிகள் தரப்பட்டது போல் வரும் சட்டசபை பொதுத் தேர்தலில் ஒரு தொகுதியை குறைத்து கொண்டு திமுக எங்களுக்கு 109 தொகுதிகளை தர வேண்டும். அது தவிர காங்கிரசிற்கு முதல்வர் துணை முதல்வர் பதவியை தர வேண்டும். முதல்வர் பதவி தந்தால் சந்தோஷம், துணை முதல்வர் பதவி தந்தால் ஆறுதல் அடைவோம். அமைச்சரவையில் உரிய எண்ணிக்கையை காங்கிரசிற்கு தர வேண்டும். திமுக கூட்டணியில் புதிய கட்சிகளை சேர்ப்பது குறித்து காங்கிரசுடன் பேசி முடிவெடுப்போம் என முதல்வர் கருணாநிதி கூறியிருப்பது மகிழ்ச்சியாக உள்ளது. 4 ஆண்டு கால ஆட்சியில் முதல்வர் கருணாநிதி இப்போதுதான் கூட்டணி கட்சியான காங்கிரசிற்கு உரிய மரியாதை தந்துள்ளார். இதற்கு முன் திமுக கூட்டணியில் பாமகவை சேர்க்கும் போதோ வெளியேற்றும் போதோ எங்களிடம் எதுவும் கேட்கவில்லை. தமிழக அரசின் இலவச மக்கள் நலத்திட்டங்களை வரவேற்கிறேன். அதே நேரம் மின்சாரம் இல்லாமல் இலவச டிவி கொடுத்து என்ன பயன்? IAS அதிகாரி உமாசங்கரை மீண்டும் பணியில் அமர்த்தியது போல் அவர் மீதான வழக்கை தமிழக அரசு வாபஸ் பெற வேண்டும். ரேஷன் அரிசி உள்ளிட்டவற்றை கடத்தும் உயர் பொறுப்பில் உள்ளோர் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு இளங்கோவன் அவர்கள் பேசினார். திமுக கட்சியினருக்கு மத்திய அமைச்சரவையில் பல பதவிகள் கிடைக்கும் போது தமிழ்நாட்டில் ஒரு முறை காங்கிரஸ் கட்சிக்கு 109 தொகுதிகளையும் முதலமைச்சர் பதவியையும் கலைஞர் அவர்கள் விட்டுக் கொடுத்தார். காங்கிரஸ் கட்சியினர் அவர் பெருந்தன்மையை நிச்சயம் பாராட்டுவார்கள். கலைஞர் அவர்கள் தன் வாழ்நாளின் இறுதி கட்டத்தில் காங்கிரசாரின் ஆசையை நிறைவேற்றி நீங்க புகழ் பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.